Hello மக்களே, வெல்கம் டு ஹேமாஸ் செட்டிநாடு கிச்சன். இன்னைக்கு நம்ம செட்டிநாடு ஸ்டைல்ல பெப்பர் சிக்கன் எப்படி செய்ய போறோம்னு பார்க்க போறோம். இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா சுட சுட ரச சாதத்தோட வச்சு சைட் டிஷ்ஷா சாப்பிட்டோன்னு பாருங்களேன், அவ்வளோ அருமையா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம சப்பாத்திக்கு கூட ஒரு அன்பீட்டபிள் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம். வாங்க இந்த ரெசிபியோட இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். சிக்கன் 1/2 கிலோ, மிளகு 2 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், 2 பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கியிருக்கேங்க, கேப்சிகம் 1, 1 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, 1 இன்ச்சு பட்டை, 2 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்புங்க, ஒரு பிடி அளவுக்கு கொத்தமல்லி. இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் சீரகம், சோம்பு, மிளகு இது மூணுத்தையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறோங்க. பாருங்கள், பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதுதான் மெயின் மசாலா. இப்போ தாளிக்கலாம். ஒரு அகலமான வடைச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டு இதோட பட்டை, 2 கிராம்பு, கூடையே பச்சை மிளகையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்க போகிறோம். பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுமே இப்போ நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்க போகிறோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிறது கூடயே பார்த்தீங்கன்னா நம்ம உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்க போகிறோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசம் போயிடுச்சுங்க. இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதோடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள், கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்க போகிறோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா ஆட் பண்ணிக்க போகிறோம். கூடயே கேப்சிகமையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்க போகிறோங்க. நம்ம சிக்கனுக்கு தண்ணி ஊற்றவே தேவையில்லைங்க. சிக்கன்லேருந்து தண்ணி ரிலீஸ் ஆகுறதுனால அந்த அளவே போதுமாக இருக்கும் நம்ம குக் பண்ணி எடுக்கிறதுக்கு பெப்பர் சிக்கனை. பாருங்கள், தண்ணியெல்லாம் எப்படி ரிலீஸ் ஆகிருக்கு சிக்கன்லேருந்து. இந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்ம பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிருங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் மாத்திரம் வச்சுருந்தா போதுங்க அடுப்பில். பாருங்கள், சுட சுட பெப்பர் சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய்.